1075. அடவோ பல்லு கருக ஃபர்ஸ்ட் டேலாக்கே தப்பா சொல்லுது பாரு. 1975. 1075 போனே கண்டுபிடிக்கல. இதுல எங்க இருந்து டைப் சரி சரி கோச்சிக்காதப்பா, இப்ப கரெக்டா சொல்றேன். 1975. ஹாய், ஐ எம் சிரஞ்சீவி. நான் ஒரு சயின்டிஸ்ட். என் கெட்டவ பார்த்தா தெரியல. ஏன்னா இந்த கெட்டப்ல இருந்தா சயின்டிஸ்ட் ஒத்துக்கிறாங்க. சரி விஷயத்துக்கு வருவோம். நியூட்டனின் 3வது விதிப்படி ஒவ்வொரு விடைக்கும் அதற்கு சமமான எதிர்விடை உண்டு. வக்காலி பயாலஜில இது மட்டும் தான் ஈஸியா இருக்கு. ஓ பிசிக்ஸா? நான் கூட கெமிஸ்ட்ரி நினைச்சேன். சரி அதை விடுங்க. இப்ப நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, கடந்த காலத்துக்கு பேசக்கூடிய ஒரு கருவியை கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன். அதாவது கடந்த காலத்துக்கு பேசக்கூடிய ஒரு போன். எவடி இவ? ஓ இவள. நீ ஏன்பா இப்படி கஷ்டப்படுற? உடையதான் எந்த வேலையும் பார்க்க வேண்டாம்னு சொல்லியிருக்கிறேன். இந்த வேலையும் பக்கம் இப்படி லேப்குள்ளே நோண்டிக்கிட்டு தெரிஞ்சா தீனி எங்க இருந்து வரும்? நான் வேக வச்சாதானே வரும். அட ஏன்பா இப்படி சூடா இருக்க? என்னாச்சு? இப்படியே கண்டுபிடிப்புன்னு சொல்லி எத்தனை நாள் தான் உடான்ஸ் விட்டு திரிய போறீங்க? இல்லப்பா நெருங்கிட்ட. இந்த கொஞ்சம் டைம் கொடுத்து வச்சுக்குவேன், அப்படியே தட்டி தூக்கி பறக்க விட்டுருவேன். கேட்டீங்க? நீங்க மட்டும் அன்னைக்கு லேப்ல எலி பிடிக்காம ஒழுங்கா என்ன கார்ல கொண்டு வந்து விட்டுருந்தா இந்நேரம் என் காலம் உடைஞ்சிருக்காது. நானும் எக்ஸாம் எழுதி கலெக்டர் ஆயிருப்பேன். நோட்டி இருப்பேன். 10ஆவதையே 10 தடவை எழுதிட்டு இருக்கேன். இதுல கலெக்டர் ஆகி எல்லாம் என் தலை எழுத்து. உங்களை கல்யாணம் பண்ணதுக்கு என் கிளாஸ்மேட் ராம கல்யாணம் பண்ணிருக்கலாம். நான் நிம்மதியாவாச்சும் இருந்திருப்பேன். எது ராபா? யாரு அது ராபு? 3 months later. வெற்றி 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 மேல் வெற்றி. என்னோட டைப் டிராவல் போன் வேலை செய்யுது. யாரு கால் பண்றது? எக்ஸுக்கு கால் பண்ணுவா? வேடா வேடா, ஓவரா ஃபெமினிச பேசுவா. நான் எனக்கே கால் பண்றேன். ஹலோ, யாரு? நான் தாண்டி உன் புருஷ பேசுறேன். எது புருஷனா? செருப்பிஞ்சிரு. யாரா நீ? ஏன்பா கத்துற? என்னாச்சு? எவனோ போன் பண்ணி புருஷங்கிறாங்க. ஓ அப்ப நான் யாரு? பாய் பேசியா? எங்க போன கூட. ஆமா, ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்ணும்போது லேசா மேல பறப்பவே. என்ன இன்னும் பறக்கல? உங்க இஷ்டம் வேலை செய்யாது ப்ரோ. ஓ சாரி சாரி ப்ரோ. டேய் எவன்டா அது? நான் இருக்கும்போது ஏன் பண்ணா நீ புரிஞ்சாக்குற? டேய் டேய் கத்தாம நான் சொல்றது நல்லா கேளு. நீ கண்டுபிடிக்கிறிய டைப் மிஷின் போர்டு, அது வேலை செஞ்சிருச்சு. என்ன சொல்ற? எனக்கு வேலை செய்யலையே. அட கூப்பிட்டேன் ஃபியூச்சர்ல அது வேலை செய்ய. நான் ஃபியூச்சர்ல தான் பேசிட்டு இருக்கேன். நான் தான் டி. அப்படா அவன் பாஸ்டா? இல்ல நான் தான் அவன் ஃபியூச்சர். ரெண்டு ஒண்ணுதானே. அட கர்மமே, ஃபியூச்சர்லயே நான் கூப்பிட்டே தான் இருக்கு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு ஜாடுவை தனியா விடாத. ஓ கார்லயே கூட்டி அவளை எக்ஸாம் எழுத விடு. சரி அப்படியே பண்ணிடுறேன். இந்நேரம் பாஸ்ட்ல எல்லாத்தையும் பாத்திருப்பேன். ஜாடுவுக்கு கால் கிடைச்சிருக்கோம். ஜாடு ஜாடு குட்டி. ஐயா என்னவாச்சு? 2 காலம் போச்சா? இது யோ என்னையா நக்கல் பண்றியா? இத்தனை நாள் என்ன கோமாலையா இருந்த? இல்லபா, நான் பாட்டுக்கு 7 நடந்து போயிருப்பேன். என்கிட்ட வந்து எதுக்கடி நடந்து போற? நான் உன்னை வந்தாவா கார்ல கொண்டு போய் விட்டுறேன்னு கூட்டிட்டு போய் நாய் பிடிக்கிற வண்டியில விட்டு ஆக்சிடென்ட் பண்ணி என் காலப்பாரியா இப்ப எப்படி இருக்குன்னு. ஆனா நீ மட்டும் எஸ்கேப் ஆயிட்டல. அட கொடுமையே, ஒரு கால் பண்ண இங்க 2 காலும் போச்சே. சரி நீ கவலையப்படாதபா, ஒரு 2 காலை திருப்பி கொண்டு வரேன். டேய் சிரஞ்சி கமலாட்டி, கார் ஓட்ட தெரியலாட்டி பூடிக்கிட்டு வீட்டுல இருக்கல. அதை விட்டு நாய் பிடிக்கிற வண்டியில கொண்டை விட்டுக்கிட்டு இருந்த. அடுத்த போன் கால்ல உடைய போட்டு தள்ளிடுவேன். டேய் யாராடி எதுக்குடா திட்டிக்கிட்டு இருக்க? டேய் நான் சொல்றத நீ கேளுடா. நாளைக்கு ஜாடுக்கு எக்ஸாம் இருக்கு. அவளை கார்ல எதுவும் கூட்டி போய் தொலைஞ்சிடாத. ஸ்கூட்டர்ல கூட்டி போ. ஓகேவா? வைக்கிறேன். இப்பயாச்சும் எல்லாத்தையும் சரி பண்ணி இருக்கான்னு பாப்போம். ஜாடு குட்டி. ஐயோ என்னடா அது? மார்க்கெட்டடி காண வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன். யார் பாத கைதிஸ் பூவா? ஆமா லியோவே வந்துருச்சு. இப்ப என்னப்பா கைதிஸ் பூவு? கொஞ்சம் பொறுமையா இருக்க, லியோவே போட்டுருவோம். சரி அது அப்புறம் பாப்போம். இப்போதைக்கு இந்த கதையை பாப்போம். ஆண்டனி பட்டையை போட்டதுக்கு அப்புறம் அவன் ஃப்ரெண்டு ஜாக்கி பாட்டிய பெரிய கேங்ஸ்டர் ஆயிட்டா. ப்ரோ அது கேங்ஸ்டர்ல காட் ஃபாதர். ஆமாமா காட் ஃபாதர் ஜாக்கி பாட்டியன். அவனை காதல் நீ எவனை சொல்ற? நீ எவனை கேக்குற? ஏன்டா பரதேசி, இங்க என்ன எதிரும் திரும்ப நடக்குது? கண் எடுத்தேன் சுட்டு போடுவேன். அவன் எங்கடா? யார கேக்குற? டப்ப பைய பதரையா? ஆமா பதன் பாட்டியன், ஜாக்கி பாட்டியனோட பையன்.
அந்த தெருல எவன்டா கேட்டது? நான் கேட்டது என் பையன் மார்க்க. அட ஆமாப்பா, சொல்ல வரட்டா பாருங்களேன். பட்டைய போட்ட ஆட்டடிக்கு பார்க்குன்னு ஒரு பயம் இருக்க. அவ பேரு பார்க்கு. மார்க், எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும். எதை எழுப்பணுமா? யார் எழுப்பனா? கிளட்டு போயில தூங்காத எந்திரி. ஆரம்பிக்கும் போதே மொக்க சோக்குல ஆரம்பி. என்ன? அவர் ஹெல்ப் வேணும்னு கேட்டாரியா. ஓ ஹெல்ப்பா? சொல்லுவாமே, என்ன ஹெல்ப் வேணும்? அது ஒண்ணு இல்ல, இந்த சௌந்தர்யான்னு ஒருத்தி இருக்கால, அவளை மறந்துரு. சௌந்தர்யாவா? அது யார் மாமே? அதான்டா அடிக்கடி இங்க ஒரு பொண்ணு. ஓ, அவ பேர் ரம்யா இல்ல, சௌந்தர்யா பக்கத்து ஆண்டி. ரம்யா மறந்துரு. ரம்யாவையா? சொல்லியிருந்தா அவளை எதுவுமே பண்ணிருக்க மாட்டேன். எதுவுமே வா? வாட் டு யூ மீன்? எப்பா அது அவ்வளவே, நீ வீட்டுக்கு போ. பழைய சொக்க கமலாட்டி, பழைய சொக்க போட்டு போட்டு அவளை போட்டு. என்னடா இங்க சண்டை? அது ஒண்ணும் இல்லைங்க ஐயா, இந்த மார்க் லவ் பண்ற பிள்ளைய ஜாக்கி லவ் பண்றாரு. கொமட்டா, நான் தான்டா ஜாக்கி. இது மதன் லவ் பண்றாரு, அதனால 2 பேருக்கிடையில வாக்குவாதம். டாய் மதன் மக்க கம்நாட்டி, மார்க்கோட பொண்டாட்டி உனக்கு என்னடா வேணும்? தம்பி பொண்டாட்டி, தம்பி பொண்டாட்டி. என்ன VPNல பாக்குற ஜாப்பனீஸ் படமா? ஆமா, இங்க மண்டையில முள்ளு முள்ளா வச்சுக்கிட்டு ஒருத்தர் இருப்பான, எங்கடா அவன்? யாரு? இந்த பிளாஸ்ட் மோகன் கேங்ல டைரக்டர் கூட எது கேட்டாலும் நசுக்கி விடுவானே அவனா? ஏன் டார்க் காமெடியா? ஏப்பா இதெல்லாமாப்பா இப்ப டார்க் காமெடியில சேர்த்துட்டாங்க. அப்ப சவுண்ட் அவுட்டா? டாய், நான் என்ன கேட்டா நீ என்ன சொல்லிட்டு இருக்க? எங்கடா அவன்? வேற ஒண்ணும் இல்லைங்க ஐயா, சைடிஸ் நினைச்சு கிரீஸ் அள்ளி தின்னுபிட்டு போய் ஆஸ்பத்திரியில கிடக்குது நாய். என்னடா இந்த நாத்தனாருது? என்ன நீ எல்லாம் பல்லே வளர்க்க மாட்டியாடா? என்னடா சொல்ற இவன்? அது வேற ஒண்ணும்ல, டே பாண்டியா ஐ லவ் யூ டா உம்மா அப்படிங்கிற. என்னது? டாய், என்ன பார்த்தவங்களுக்கு எல்லாம் எப்படா தெரியுது? ஏற்கனவே அந்த கௌரி கம்நாட்டி மச்சான் மச்சான் சொல்லிட்டு தெரியுதான். இதுல அவன் கெட்ட கேட்டுக்கு மாநாடு ஸ்பூஃப்ல என்ன கேள்வி கேட்டான் தெரியுமா? என்னது? அவன் உனக்கு வேணுமா? தடுஷ் அவடாடி. தலைவரே தலைவரே. அட அதை விடுங்க ஐயா, கர்மா இஸ் பூமரங்கள் சும்மாவா சொன்னாங்க? அப்பா கூப்பிட்டீங்களாப்பா? டாய், உன்னை எப்படா வர சொன்னேன், நீ எப்படா வர? இல்லப்பா, டிவில சிலுக்கு பாட்டு போட்டிருந்தாங்க, அதான் பாத்துட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. என்ன மாதிரியே இருக்கேடா. சரி, என்ன எதுக்குப்பா வர சொன்னீங்க? வேற ஒண்ணு இல்ல, மீட் மிஸ்டர் ஏகாம்பரம். இந்த நாய் தான் அவங்க அப்பனை கொன்னது. ஓ நைஸ் டு மீட் யூ ப்ரோ. என்ன சொல்றாரு? வேற ஒண்ணு இல்ல, நைஸ் டு மீட் யூ டூங்கிறான். பாரதேஷ் நாய் பல்ல புடுங்கினதுக்கு அப்புறம் பேச ட்ரை பண்றான். இப்படியே விட்டா உண்மையா சொல்லிவிடுவான். அவனை உடனே போட்டு தள்ளு. எது போட்டு தள்ளுறதா? ஐயோ அப்பா வேண்டாம்ப்பா. ஏன்டாம உன்னை பயப்படுற? அதான் அப்பா இங்க இருக்கனே. இல்லப்பா, வன்முறையெல்லாம் தப்புப்பா. வன்முறைக்கு எதிராக காந்தியடிகள் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? என்னடா சொல்றாரு? இப்படி திடீர்னு கேட்டா என்னத்தப்பா சொல்லுவேன்? இப்ப என்ன தடைச்சு வர்றது? அது வந்துப்பா. டாய், என்னடா முழிக்கிற? அப்படி என்னதான்டா சொன்னாரு அவரு? அது அத தாப்பா மறந்துட்டேன். அட என்னடா இவன்? சரி பரவாயில்ல, கத்தி எடுத்து உன குத்து. எது குத்துறதா? ஐயோ வேணாம்ப்பா. இப்ப என்னடா? குத்துனது நண்பனா இருந்தா செத்தா கூட சொல்லக்கூடாது, அதே நட்பு. ஐயா என்ன கூரசா கத்துறாங்க? டாய், கண்ணை மூடி கண்ணை திறப்பேன், அதுக்குள்ள ஓடிடணும், இல்ல ஷூட் பண்ணிடுவேன் நாயே. தேங்க்ஸ்பா. ஆண்டி ஆண்டி ஒரு நிமிஷம் ஆண்டி. என்னப்பா போன வச்சிருச்சு? பின்ன கேட்ட பையன் உனக்கு என்ன வயசு? ரம்யா அம்மாவுக்கு என்ன வயசு? நீ போய் அதை ஆண்டின்னு கூப்பிடுற? அதான் கோச்சுக்கிட்டு போன வச்சிருச்சு உனக்கு. இருந்தாலும் அது நைஸ் ஆண்டி இல்ல. சி ஆள போறேன், எப்ப பார்த்தாலும் ஆண்டி ஆண்டின்ட்டு. ஆனாலும் அது நல்ல ஆண்டி தான். சரி அதை விட இந்த போன பாத்தியா? இதுல கடந்த காலத்துக்கு பேசினா அவ்வளவு பெருசு. அதானே எதுவும் மந்திரம் கிந்திரம் போட்டிருப்பாங்களா? அதான் எனக்கு ஒன்றும் புரியல. ஆனா கடந்த காலத்துக்கு பேசலான்னு மட்டும் முடியுது. அந்த பொட்டிக்குள்ள அந்த போனோட சேர்த்து இந்த புக் இருந்துச்சு, இதுல எதுவும் போட்டிருக்குமா? இதுல போட்டிருக்கு. எல்லாமே எவனோ இங்கிலீஷ்ல எழுதி வச்சிருக்கேன். பெருசு உனக்கு இங்கிலீஷா தெரியும்? நான் எப்பா ஸ்கூலுக்கு போனேன், எனக்கு ஒரு அளவும் தெரியாது. அதான் எனக்கு வேணும். திஸ் இஸ் சால்ட் டைம் டிஆர் வேல் போன். அப்படின்னா அது ஒண்ணும் இல்ல பெருசு, இந்த போனை கண்டுபிடிச்சது வந்து டிஆர் வேலுங்கிற ஒருத்தரான். ஓ சரி சரி. அப்புறம் ஒன் கேன் ஸ்பீக் ஒன்ஸ். மார்க்கு எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறேன்? அதான் வர மாட்டேங்கிறேன். அவனுக்கு என்ன இங்கிலீஷா தெரிய போகுது? அடிச்சு விடு. இவ்வளவுதானே? இஸ்க பிஸ்கி பிஸ்கி அப்படி அப்படி சொந்த சொந்த காரணம் டம்பளக்கான் டம்பளக்கான் டும். வாவ் அருமையா எழுதிருக்காயா. இந்தியாவிலேயே எனக்கு அப்புறம் அதிகமா இங்கிலீஷ் தெரிஞ்சது இவனா தான் இருப்பேன். அளவுக்கு மேல படிக்கிறேன் கேளு. டவுன் 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 உசமனக்கற எப்பற எப்பற எத்த அஸ்க அஸ்கு லேமோ லேமோ உக்குறா பிஸ்பிடேக்கா. அடேங்க அப்பா மார்க்கு, இங்கிலீஷ் புலம்பு கட்டுறியே,
உங்க அப்பாவுடைய ஊட்டி கான்வென்ட்ல சேர்த்து விட்டதுல தப்பே இல்லப்பா. தேங்க்ஸ். ஆனா எங்க அப்பனை பத்தி மட்டும் பேசாத, எனக்கு அந்த ஆளை பிடிக்கவே பிடிக்காது. டே மார்க்கு, இப்பயாச்சும் நம்புடா. உங்க அப்பா ரொம்ப நல்ல மனுஷன்டா. நான் அவர் கூடவே இருந்திருக்கேன். அவர் சாகுறப்ப மட்டும் நான் வெளியூர் போயிருந்தேன். என்ன நடந்துச்சுன்னு எனக்கே தெரியல. நிறுத்து, அந்த ஆளை பத்தி பேசாத. சரி, இந்த போனை வச்சு பண்ணணும். யாருக்காச்சும் கால் பண்ணுவோமா? பண்ணலாமே. யாருக்கு பண்ணலாம்? சிலுக்கு பண்ணுவோமா? இல்ல ஸ்ரீதேவிக்கு பண்ணுவான். இல்ல கௌதமிக்கு பண்ணுவோம். இல்லாட்டி ராதாவுக்கு பண்ணுவோமா? குஷ்போக்கு பண்ணுவோம். பெப்சியுமா? சரி, உனக்கு வேணாம் எனக்கு வேணாம், சிலுக்கே பண்ணுவோம். டேடே ஒரு நிமிஷம். இவ்வளவு யோசிச்சியே அம்மாவுக்கு பண்ணணும்னு யோசிச்சா? ஆமல்ல, இந்த ஐடியா எனக்கு தோணாம போச்சே. சரி, அம்மாவுக்கு கால் பண்ணுவோம். அம்மாவுக்கு கால் பண்ணி, அம்மா இந்த மாதிரி ஃபியூச்சர்ல நீங்க சிஎம் ஆயிருக்கீங்க, நான் ஜோசியம் பார்த்தேன், அதனால நான் உங்களுக்கு பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், உங்களை சிஎம் ஆகனே நானே, அதனால எனக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுத்துருக்கேன்னு கேட்போம். எப்படி? அட பெரண்ட முடிச்ச நாயே, நாசமா போயிருவேன். நான் அந்த அம்மாவை சொல்ல, உங்க அம்மாவை சொன்னேன். ஆரோ கேக்குதம்மா. எங்க அம்மாவுக்கா? இவனை பெத்து தொலைஞ்சது என் குத்தமா. ஆமையா, உங்க அம்மாவை தான் சொன்னேன். கால் பண்ணு. பாய் முகம் காணவே நான் கிடந்தேன், எங்க நீ வர வேண்டியே. ஹலோ அம்மா. ஹலோ அண்ணா, யாராச்சும் வீட்டுக்கு கால் போங்கண்ணா, வீடு பத்திரியுதுண்ணா. அண்ணா அண்ணா ப்ளீஸ்ண்ணா. மார்க்கு, நீயா? என்னடா ஆச்சு? அண்ணா வீடு பத்திரியுதுண்ணா, ப்ளீஸ்ண்ணா, எப்படியாச்சும் காப்பாத்துங்கண்ணா. ஓ, எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. அண்ணா வீடு பத்திரியும் மணி 12 தானே இங்க? ஆமாண்ணா, மணி 12 தானா? ப்ளீஸ்ண்ணா எப்படியாச்சும் வாங்கண்ணா. அப்ப இன்னைக்கு நம்ம வீட்டுல கறிக்குழம்பு தானே? ஆனா தின்னி முன்னமே வீடு பத்திரியுது நானே அழுதுகிட்டு இருக்கேன். கறிக்குழம்பா சாம்பார்னு கேட்டிருக்கேன். யாரா நீ? போன விடா. மார்க்கு என்னாச்சு? கெட்ட வார்த்தையில திட்டு போன வச்சிட்டேன். ஓ ஷிட். சரி, அப்ப முத நாள் கால் பண்ணோம்னா அந்த சம்பவத்தை நடக்காம தடுத்துடலாம்ல? கரெக்ட், அதான் பண்ண போறேன். மார்க்கு, நான் சொல்றத அப்படியே கேளு. நீ சொல்றத நான் என்ன கேட்கணும்? யாரா நீ ஃபர்ஸ்ட்? பெரியவங்களுக்கு மரியாதை விடுறா. கொடுக்க முடியாது என்னடானுவ? மார்க்கு, அம்மா ஒரு காப்பாத்துறா, அவங்களை எப்படியாச்சும் காப்பாத்தணும்டா. அத சொல்ல நீ யாரா? ஐயா, என்ன நான் சின்ன பிள்ளைல சரியான கிரிஞ்சாண்டியா இருந்திருப்பேன் இருக்கே. ஆனா அதையாப்பா கேக்குற? உன்னைய பார்த்தாலே சலுப்பு நாலு விடணும் போல தோணும். முடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அடிச்சு உங்க அப்பன்ட்ட போட்டு கொடுத்துருவேன்னு, தூங்கிக்கிட்டு இருக்கும்போது இஷ்டத்துக்கு அடிச்சு விளையாடுவேன். அதெல்லாம் ஒரு காலம். அட கிளட்ட பயில, அது நீ தானா? நான் கூட பேய் அடிச்சு பிடிச்சு நினைச்சு பயந்துக்கிட்டே எங்க அம்மா ரூம்ல போய் படுத்துக்கிட்டேன். நான் இங்க ஒருத்தருக்கேன், அங்க யாரெல்லாம் பேசியிருக்கேன்? ஐயோ, இவனை போய் சமாளிக்கிறது. மங்குனி மார்க்கு, நீ மட்டும் நான் சொல்றது கேட்கல, டிரான்ஸ்ல நீயா கையெழுத்து போடுன்னு சொல்லி உங்க அப்பாட்ட சொல்லிவிடுவேன். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? எல்லாம் எனக்கு தெரியும்டா. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நீங்க என்ன கடவுளா? ஆமா, உங்க வீட்டு பக்கத்துல கருப்புசாமி கோயில் ஒன்று இருக்குல்ல, அங்க உள்ள கருப்புசாமி நான் தான். ஏங்க என்னங்க சொல்றீங்க? அட ஆமாடா, நேத்து கூட என் கோயில இருந்து உண்டியில இருந்து 2 ரூபா கலாண்டு போனீங்களா, ஞாபகம் இருக்கா? அட திருட்டு மூதேவி, சின்ன வயசுல நீ இந்த வேலையில வேற பாத்தியா? கண்டுக்காத. என்னடா திருட்டு போல, ஞாபகம் இல்லையா? ஐயோ சாமி, தெரியாம திருடி போட்டேன், எதுவும் பண்ணி போடாத. நாளைக்கு எங்க அப்பாட்ட இருந்து ஆட்டையை போட்டு எப்படியாச்சும் அந்த 2 ரூபாய் கொண்டாந்து போட்டுறேன். அதெல்லாம் வேணாம்டா, நீ கிரிஞ்சு பண்ணாம இருந்தாலே போதும். இப்ப நான் சொல்றத மட்டும் செய். என்ன சாமி செய்யணும்? நொன்னைகளா, எங்க அப்பா வீட்டுல இல்ல, வரேன்னு சொல்லிருக்காரு. அவர் வந்தாரு, உங்க பூரா பையிலையும் பொழந்துருவாரு. பரவாயில்லையே, மார்க் அவன மாதிரி அவன் பிள்ளையும் தருதலக்கம் நாட்டியா தான் வளர்த்திருக்கான். சொல்றது மார்க், சொன்னது ஆண்டனி. மார்க் ஆண்டனி. அதுக்கு ஏண்டா மூஞ்சிய சாணி மாதிரி வச்சிருக்க? மூஞ்சி தாண்டா சாணி, ஆனா பாசத்துக்கு முன்னாடி பனி, பகைக்கு முன்னாடி மார்க் ஆண்டனி. ஐயோ டேய் குட்டி குஞ்சா, நீ என்ன டான் கூப்பிட்டது கூட ஓகேடா, ஆனா பஞ்சு டைலாக்னு ஒண்ணு சொன்ன பாத்தியா, அதுதான்டா என்னால தாங்க முடியல. அந்த கண்ணை குடுறா, இன்னைக்கே இவன் சோழிய முடிச்சிடறேன். யார் சோழிய யார் முடிக்கிறான்னு இப்ப தெரியும். அம்மா, அந்த கண்ணை எடுத்துட்டு வாமா. டேய் மார்க்கு, கண்ணையும் காணோம், புல்லட்டையும் காணோம்டா, யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்கடா. ஏதோ கண்ணை காணோமா? ஐயோ, நான் வேற வாய விட்டுட்டேனே, அண்ணே மன்னிச்சிருங்கண்ணே. ஆனாலும் குட்டி குஞ்சா, நீ கொஞ்சம் ஓவரா தான் பேசிட்ட. செத்து போ. யோ பெருசு, ஏதோ ஒரு மாதிரி இருக்கியா? ஐயோ பெருசு, யோ என்ன காப்பாத்தியா? மார்க்க என்னையா மாயமா போயிட்ட? ஐயா, அப்ப அந்த கிரிஞ்சாண்டி தான் ஏதோ வாயை விட்டு செத்து போயிட்டாங்க இருக்கு. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஹலோ, யார் பேசுறது? ஆண்டனி. எஸ், நான் ஆண்டனி தான் பேசுறேன். நீங்க? ஐயா, நான் தான் உன் சித்தப்பா பேசுறேன். சித்தப்பாவா? யோ,
நீ எப்ப வெளில போன? வீட்டுல இருந்த? நான் இப்பவும் வீட்டுல தாயா இருக்கேன். ஆனா நான் சொல்றத நீ நம்ப போறது இல்லையா? யோ, என்ன வளர்ற? உனக்காகவும் உன் குடும்பத்துக்காகவும் நான் ஒண்ணு சொல்லுவேன். அது கொஞ்ச நேரம் கேளுயா. நான் அப்படி இங்க இருக்கேன், மெக்கானிக் ஷெட்ல இருந்தேன். சர்ப்ரைஸ் மங்குடி மார்க்கு, நம்ம இப்ப கேங்ஸ்டர் ஆயிட்டோம். டாய் 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 ப்ளே பாய் முண்டம், நீ கெட்ட கேட்டுக்கு உனக்கு 16 வப்பாட்டியா? என்னடா மரியாதை குறையுது? பெத்த பிள்ளையா அடையாளம் தெரியாத அளவுக்கு ஊர் ஃபுல்லா விளையாண்டு வச்சிருக்க. உனக்கெல்லாம் என்னடா மரியாதை? என்ன வளர்றேன்? குரலை கேட்டா என்ன மாதிரிதான் இருக்கு. அப்ப இது ஒருவேளை நம்ம அப்ப எதுவும் விளையாண்டுருப்பானோ? அந்த நாயாத்தான் இருக்கும். டேய் தம்பி, நீ என் மயம் கிடையாதுடா. டாய் ஜாக்கி முண்டம், நான் சொல்றத ஒழுங்கா கேளுடா. நான் தான் உன் பையன் மதன். எது மதனா? ஓ, என்ன மாதிரி மிமிக்ரி பண்ண வேற கத்துக்கிட்டியா? மிமிக்ரி பண்ணது மட்டும் இல்லாம வாடா போடான்னு மரியாதையில அவன் பேசுற. பக்காளி நீ வீட்டுக்கு வாடி. யோ யோ, அந்த மதன் இல்லையா? உன் மூஞ்சி முறைய உடைக்கல. நான் ஜாக்கி பாண்டியன் இல்லடா. டாய் நான் சொல்ற கேள். எதாச்சு? அந்த வீணா போனவன் எதையுமே காதல வாங்கிக்காம போன வச்சுட்டான் ஆண்டி. அவ அது இருக்கட்டு, இதோட புதுசா பூஜையில தழும்பு. தழும்பா? என்ன ஆண்டி சொல்ற? ஆமாப்பா, பூஜையில கோடு எழுதிருக்கு. அட மெண்டல் கம்நாட்டி, நான் பேசுறத குட்டி மதன் தான் மிமிக்ரி பண்ற நினைச்சுக்கிட்டு அவன் மூஞ்சி உடச்சிட்டான் போல இருக்கு. இவன் அப்படி காட்ஃபாதர் ஆன? ஐயா நான் சொல்றத கேளுங்க ஐயா. நான் இந்த மிஷினை கண்டுபிடிச்சதே உங்களுக்காக. இந்த தமிழர்களுக்கு ஏன் தான் என் மேல இவ்வளவு பாசம் இருக்கும்? அது எப்போதுமே இருக்குங்க ஐயா. அதுல கதையா? ஆனா நான் இப்ப எதுக்கு கால் பண்ணிருக்கேன் அப்படின்னா, நண்பா, காலத்தை அது போக்கிலே விட்டுருங்க. கடந்த காலத்தை மாத்த முயற்சிக்காதுங்க. அது உங்க நிகழ்காலத்தை இன்னும் மோசமாக்கும். ஐயா நீங்க வர்றதுனால என்னையா மோசமாயிர போகுது? ஐயா தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. நீங்க சிங்கப்பூர்ல இருந்து வேற எங்கேயும் போயிடா, நம்ம ஊருக்கு வந்துருங்க ப்ளீஸ். இல்ல, நான் போயே ஆகணும். எனக்காக நிறைய பேர் காத்துட்டு இருப்பாங்க. ஐயோ நான் எப்படி புரிய வைப்பேன்? சொன்னா கேளுங்களே. நீங்க போடா, திரும்பி வர மாட்டீங்க. நண்பா, என் பேரு சுபாஷ் சந்திர போஸ். நான் இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன், அது உனக்கே தெரியும். அதனால போன வை. ஜெயஹிந்த். ஐயா ஐயா ஒரு நிமிஷம். ஐயோ எத்தனை தடவை முயற்சி பண்ணாலும் இவர் முடிவை மட்டும் பார்த்தே முடியலையே.